ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை அப்புறம் கத்திரிக்காய் கருவாடு போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. இதிலே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கந்தமே இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் நம்ம கொட்டை சேர்க்கறதுனால சின்ன சின்னதாகவே அரிஞ்சு சேர்த்துக்கலாம். சாம்பாரில் போடுறதுனா பெருசாக போடலாம். இது நம்ம கொட்டை சேர்க்கறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கத்திரிக்காய் வதங்கந்தமே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கந்தமே பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம கொட்டை உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அவரைக்காய் கொட்டை, அது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 1 கப்பு அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை சொல்லுவாங்க சிலர், கொட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நம்ம கொட்டையும் காயும் நல்லா வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொட்டை காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. நீங்கள் வேணால் ஒரு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட வேக வைக்கலாம். இது பச்சை கொட்டை தான்றதுனால அப்படியே வெந்துருங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் 2 பில்லை எடுத்துருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம், அப்புறம் தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. கூடவே பூண்டு ஒரு 5 பல்லு சேர்த்துக்கலாம். நம்ம கருவாடு சேர்க்கறதுனால கண்டிப்பாக புளிப்பு வேணும், அதனால் நான் புளியை ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இது கூடவே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட கொட்டை காய் ரெண்டுமே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளோட அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மிக்சியில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஒரு 2 கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாங்க. பார்த்திங்கன்னா கருவாடை நல்லா தாராளமான தண்ணியில் நல்லா 2 டைம் 3 டைம் நல்லா அலசி இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் ஆகணுங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப விட தேவையில்லை, ஒரே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இது நம்ம 2 நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கருவாடு மொச்சக்கொட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.